நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வண்ணத்து பூச்சிகள் எப்படி படம் எடுக்கிறதுன்னு நம்ம கொஞ்சம் பேசலாம். பொதுவாக வண்ணத்து பூச்சிகள் ஏன் எல்லாத்துக்கும் பிடிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதோடைய வண்ணங்கள், அதோடைய வடிவமைப்பு, அப்புறமா அதோடைய ஆக்டிவிட்டீஸ், அது பறக்கிறது, அது பறக்கும்போது நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வண்ணத்து பூச்சி நமக்கு பிடிக்கிறதுக்கான காரணம். பொதுவாக வண்ணங்கள்னாவே நம்மளுக்கு ஈர்ப்பு இருக்கும். நம்மளுக்கு மட்டும் கிடையாது, விலங்குகளுக்கு, பறவைகளுக்கு எல்லாமே வண்ணங்கள் ஒரு ஈர்ப்புக்குரிய ஒரு விஷயம். அதனால தான் வண்ணங்களை நம்ம தேடி ஓடுறது, அதை பார்க்குறது எல்லாமே. அதனால தான் இயற்கையாக நம்ம பழங்களில் கூட அந்த வண்ணங்களை ரசிக்கிறதுக்கு காரணம். மாம்பழம், செவ்வாழை, திராட்சை, இப்படி பழங்களில் கூட அந்த வண்ணங்களை பார்த்து நம்ம ரசிக்கிறோம். அதனால் வண்ணங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்படிங்கிறனால இந்த வண்ணத்து பூச்சிகள் மேலே இருக்கக்கூடிய வண்ணங்கள் நம்மளை ஈர்த்துது. அதனால் நம்ம அதை ரசிக்கிறோம். குழந்தைகள் ரொம்பவே ரசிப்பாங்க, நம்மளுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். அப்படி நமக்கு பிடிச்ச அந்த வண்ணத்தை பூச்சியை எப்படி படம் பிடிக்கிறது அப்படின்னு நம்ம இன்றைக்கி கொஞ்சம் பேசலாம். வண்ணத்து பூச்சிகளை படம் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஏன்னா வண்ணத்து பூச்சிகள் இயல்பாகவே ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். அதுவும் குறிப்பாக காலை மற்றும் மாலை நேரங்களில் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். நீங்கள் அதிகமான ஷட்டர் வேகத்தை தேர்வு செய்ய வேண்டியிருக்கும். உதாரணமாக 1/500th செகண்ட், இல்லைன்னா 1/1000th செகண்ட், இந்த மாதிரியான வேகத்தை நீங்கள் தேர்வு செஞ்சிட்டிங்கன்னா அதோடய விங்ஸ்லாம் ஃப்ரீஸ் ஆகிடும். இல்லைன்னா விங்ஸில் இந்த பிளரி மூமெண்ட்டு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அதிகமான ஷட்டர் ஸ்பீட் நீங்கள் யூஸ் பண்ணணும். டெலிஃபோட்டோ லென்ஸ் யூஸ் பண்ணாக்க இன்னும் நல்லது. அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் தூரமாக இருந்து நம்ம ஷூட் பண்ணலாம். மேக்ரோ லென்ஸ் இருந்துச்சுனாக்கா இன்னும் கொஞ்சம் ஃப்ரேமை ஃபுல்லாக கம்போஸ் பண்ணி ஃப்ரேம் முழுக்க இருக்கிற மாதிரி படங்கள் அருகாமையில் போய் எடுக்கலாம். டெலிஃபோட்டோ லென்ஸ் இருந்தாலுமே நீங்கள் படம் எடுத்து கிராப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வண்ணத்து பூச்சிகளை நம்ம படம் எடுக்கலாம். நான் இந்த முறை படம் பண்ணும் பொழுது ஒளி ரொம்ப குறைச்சலாக இருந்தனால என்னால் அதிகமான ஒரு ஷட்டர் வேகத்துக்கு போக முடியல. மேலும் கிராப் சென்சர் அப்படின்றதுனால அது சென்சருடைய அளவு சின்னது அப்படிங்கிறதுனால அது எடுத்துக்கூடிய ஒளியோட அளவு ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால் நம்மளால் அதிகமான ஒரு ஐஎஸ்ஓவுக்கு போக முடியாது. அதனால் ஷட்டர் வேகத்தை நான் இந்த முறை அதிகம் பண்ண முடியல. பின்னாடி நம்ம ஃபுல் ஃப்ரேமில் ஒரு முறை நம்ம பட்டர்ஃப்ளைஸ்லாம் ஷூட் பண்ணலாம். ஸோ இந்த முறை பட்டர்ஃப்ளை ஷூட் பண்ணும்போது நல்ல ஒரு அனுபவம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த பட்டர்ஃப்ளையை நம்ம நார்மலாக பார்க்குறதுக்கும் கேமரா வழியாக பார்த்த பிறகு அது அனுபவம் ரொம்ப அது மேலே ஒரு காதலே நம்மளுக்கு வந்துடும். அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த பட்டர்ஃப்ளைஸு. ஸோ நிறைய பட்டர்ஃப்ளைஸ் எடுக்கணும்னு ஆசை. பின்னாடி நம்ம இதுக்கான கலெக்ஷன்ஸில் இறங்கலாம். பொதுவாக பட்டர்ஃப்ளைஸ் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த மாதிரி சமயத்தில் நிறைய இருக்கும். நிறைய கலர்ஸில் நிறைய பார்க்கலாம், விதவிதமான பேட்டர்ன்ஸில் இருக்கும். நம்ம ஜனவரியில் ஒரு முறை ட்ரை பண்ணலாம். இது கிராப் சென்சாரில் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக ட்ரை பண்ண விஷயம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பத்தாம்பூச்சியே அடாது பத்தாம்பூச்சியே
வண்ணம் பூசியே